जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குல தேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. மகர ராசி நேயர்களே, மகரத்துக்கு எப்படி இருக்குது? மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது திருவோண நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்கே, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி பிரச்சனைகள் அதிகம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி பட்டும் படாத மாதிரி ஏதோ அப்படியே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல படிப்பு, நிறைய நல்ல விஷயங்கள், வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு. சில பேருக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சில பேருக்கு நல்லா ஓடின்னு இருக்குது, சில பேருக்கு கொஞ்சம் மிடிலாக நார்மலாக அப்படியே ஓடின்னு இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். நான் இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகிறது, இங்கே பெங்களூர் போகிறது, வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் லாபம் உண்டு. குடும்பத்தில் உறவினர் உதவி இருக்கும். குடும்பத்தில் உறவினர் உதவி செய்வாங்க. குடும்பத்தில் உறவினர் உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று, உதவி செய்கிறது, உதவி வாங்கிக்கிறதுங்கிறது ஒன்று. அதுவே ஒரு வருஷம் கழிச்சு என்ன தெரியுமா, நான் கொடுத்ததுனால தான் உனக்கு எல்லாம் வந்தது, நான் கொடுக்கலான்னு நீ செஞ்சுருப்பியா அப்படின்னு சொல்லியும் காட்டுவான். என்ன பண்ணுறது, உறவினர்னாலே அதுதான், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். திருமணத்தில் அமைதி. திருமண விஷயத்தில் பண்ண போகிறோம், பேச போகிறோன்னா அமைதியாக இருந்து பாருங்கள். பதட்டப்படாதுங்க. அப்படியே பதட்டமாக இருக்கிறதே இருக்கக்கூடாது. நார்மலாக இருங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டு. வழக்கில் வெற்றி. புதிய சொத்து வாங்கிறது, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் வழக்கில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க இதில் வழக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. விவாகரத்தாக இருக்கட்டும், இல்லை அது சொத்து தொடர்பான விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வரும். பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரதெல்லாம் கவனமாக இருங்க. மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். 6/3/2026 இன்னும் சிறப்பாக இருக்கும். காதல் ரிலேஷன்ஷிப்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம், மறுமணம் போன்றவையெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். பாசிட்டிவான விஷயம் பண வரவு, நெகட்டிவான விஷயம் பயண சோர்வு. எங்கேனாரும் தூரம் போகிறோம், அப்பாட என்னடா அது ரொம்ப டயர்டாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எப்போ தான் நம்ம பிரச்சனைகளாக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் நிறைய லாஸையாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா காலபைரவர், விநாயகர் வழிபாடு, இதெல்லாம் சிறப்பு. குலதெய்வத்தை புறக்கணித்தால் உங்களுடைய ஜாதகத்தில் பயண தடைகள் நிறையா ஏற்படும். முக்கியமான பயண தடைகள்லாம் ஏற்படும். வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் நீங்கள் போனால் தான் அது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அதுவும் நடக்காமல் போயிடும். சில விஷயங்கள் அப்படியே நடக்காமல் நின்று போய்டும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கவனமாக இருங்க. எந்த சவாலும் உங்கள் மனதை உடைக்க முடியாது.
நினைவில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் நகர்ந்து போகும். ஸோ கவலைப்படாதீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கடந்து போகும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருப்பினுமே மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசிக்கான இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க. எப்போயாவது டைம் கிடைக்கும் போது கோவிலுக்கு போனீங்கன்னா சிவாச்சாரியார் இருப்பாங்க, கோவிலில் ஐயர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சார் இது மாதிரி சுவாமி இந்த மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி ஸோ வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணி கொடுங்க, ஒரு சனிக்கிழமையில் இந்த வாரத்தில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம் இது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. செலவுகள் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும். சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு மனக்குழப்பம் இருக்குது, நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதற்கான செக்கெல்லாம் கொடுத்தாச்சு, அதற்கான சில விஷயங்கள் பண்ணியாச்சு, இது நடக்குமா நடக்காதா. போன மனைவி வருவாளா மாட்டாளா, சில பேருக்கு அது ஒரு கவலை தனியாக ஓடிட்டுருக்கும். ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கா, வருவாளா மாட்டாளா, வந்துட்டான்னா பரவாயில்ல, வராமல் அங்கேருந்து நமக்கு வேறு ஏதாவது லெட்டர் ஏதாவது அனுப்பிச்சிருவாளோ, எதுவும் கொரியர் வந்ததோ லெட்டர் வந்ததோ அப்படிங்கிற மாதிரியான சில பேருக்கு அந்த பயம் பதட்டம் சில பேருக்கு இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணுமோ இருந்தீங்கன்னா உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே வந்து சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும் பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம், காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய் தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்களில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.